துரைசாமி, டிடிவி தினகரன், திருமாவளவன் போன்றவர்கள் முன்வைத்த விமர்சனம் எதை காட்டுகிறது? அதே நேரத்தில் என்ன தவறு அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. தாவேக்கா நோக்கி போனால் தாவேக்கா எங்களை நோக்கி வரும் பட்சத்தில் அதில் என்ன தவறு இருக்க முடியும் அப்படின்னு கேட்க. தாவேக்கா ஆரம்பத்தில் நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ் தான் பண்ணாங்க. ஒரு கட்சி வரும்போது பாசிட்டிவ் பொலிட்டிக்ஸ் பண்ணணும். அவங்க திமுக எதிர்ப்புங்கிற ஒரு நெகட்டிவும், இன்னொன்று பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு நெகட்டிவும் பண்ணாங்க. அதில் சிஏஏ எதிர்ப்புங்கிறது தான் அவங்க பதிவு பண்ணிக்கிட்டு பாஜகவுக்கு எதிராக எத்தனையோ இஷ்யூ நாட்டில் இருக்குது, சிஏ எதிர்ப்புங்கிற ஒரு இஷ்யூவை மட்டும்தான் அவங்க முன்னெடுத்தாங்க. அதுக்கு பிறகு இப்போ வக்ஃப் போர்டு அந்த இதற்கான அதையும் சட்ட போராட்டத்தையும் பண்ணுறாங்க. பாஜக பற்றி மிக கடுமையான ஒரு எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. பட் ஏடிஎம்கே கிட்ட அந்த அளவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு அவங்க எடுக்கலை. ஆரம்பத்திலேருந்து அவங்க எடுக்கலை. மாநாட்டிலையும் ஏடிஎம்கே சைடு சாப்பிட்டா தான் இருந்தாங்க. பலம் நிரூபிக்காமலே ஏடிஎம்கே ஒரு கணிசமான சீட்டு தந்தால் அதை அக்செப்ட் பண்ணலாங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருந்தது. அதே மாதிரி காங்கிரஸ் கூட்டணி தங்களை முன்னிறுத்தி திமுக விட்டு வெளியேறி வந்தால் அந்த ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ காங்கிரஸ் பாஜகவில் அவங்கள்ட்ட ஒரு இரட்டை நிலைப்பாடு இருந்து, காங்கிரஸ் தமிழ் இனத்தை அழித்த கட்சிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்தபோது கூட ஒரு ராஜ்யசபாக்கு அங்கே போயிருந்தார். பட் அந்த கட்சி தன்னை சிஎம்மா முன்னிறுத்துங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவர் கையில் இருந்தது. அதே போல் சாப்பிட்டா அதிமுகவை டீல் பண்ணது காரணம், அதிமுக தங்களுக்கு கணிசமான சீட்டை தந்து கூட்டணியில் சேர்ப்பாங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. அவங்க இதற்கு சொல்லக்கூடிய இது யார் அவங்க இல்லைங்கிறனால அவங்கள சொல்கிறது முறையாக இருக்காது. பட் அவங்க இதற்கு சொன்ன டிஃபென்ஸையை நான் சொல்லிடுறேன். நாங்கள் தோற்று போன கட்சியை ஏன் எதிர்க்கணும், ஆட்சியில் இருக்கவங்கள தான் நாங்கள் எதிர்ப்போங்கிற ஒரு தோற்றத்தை தான் கொடுத்தாங்க. பட் அவங்களுக்கு கிடைச்ச செட்பேக் என்னன்னா, பாஜகவை எடப்பாடி பழனிசாமி ஒரு முக்கிய சக்தியாக கருத மாட்டாரு, நம்மளை தான் கருதுவாங்கங்கிற எதிர்பார்ப்பில் அவங்க இருந்தாங்க. அது 2024 மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி அதிமுக தரப்பே பாஜகவை மிக கடுமையாக விமர்சித்தாங்க. பாஜக டெல்லி தலைமை ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வராதுன்னு எதிர்பார்த்தாங்க. அண்ணாமலை சீட் தகராறில் அதை பிரேக் ஆகக்கூடிய அரசியல் அவரும் பண்ணார். அதில் 2 பேருக்குமே சீட் கன்வெர்டபிலிட்டி இல்லை. 2 பேருக்குமே சீட்டு கன்வெர்டபிலிட்டி இல்லாத போது பாஜக தேவைங்கிற முடிவுக்கு அதிமுக வர்றாங்க. பாஜக தேவைங்கிற முடிவுக்கு அதிமுக வரும்போது அவர்களுக்கு முன்னாடி உள்ள ஒரு சாய்ஸாக இருந்த, அது நமக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது, பட் பேசப்பட்டது சொல்லப்பட்டதுன்னு ஒரு கேசிய செய்திகளாக வந்த தகவல்கள் தான். அதை விட பாஜக ப்ரிஃபர் பண்ணி தான் பாஜக கூட அவங்க கூட்டணி வச்சாங்க. அதைத்தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக பாஜக கூட்டணி தொடருங்கிறத மீண்டும் அவர் வலியுறுத்தியிருக்கிறாரு. காரணம், மக்களவை தேர்தலில் ஏற்பட்ட தோல்வியில் அவங்க தோத்தவங்க 2 பேரும் சேர்ந்துருக்கிறாங்க. இது இயல்பான அரசியல் களத்தில் 96 தோத்தவங்க ஜெயலலிதா தலைமையில் சேர்ந்தது மாதிரிப்பட்ட ஒரு இயல்பான ஒரு அரசியல் நிகழ்வு தான். இதில் தாவேக்காவை பொறுத்தவரையில் அவங்க பாஜக கூட அதிமுக சேருங்கிறத அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அவங்க இதை சேர்ந்ததுமே நீங்கள் எப்படி சேரலாம், 18% கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்கு பாதிக்கக்கூடியதுக்கு எப்படி சேரலாங்கிற கேள்வியே ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் அதில் கேட்டாங்க. அந்த சிச்சுவேஷன் மாறி இப்போ கரூர் நிலைமைக்கு பிறகு வெளிப்படையாக தெரிஞ்ச ஒரு உண்மை, விஜயால 214 தொகுதி கேண்டிடேட் போட முடியுமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியான ஒரு நிகழ்வு. அது இன்னைக்கு அதற்கு ஒரு கடுமையான கட்டமைப்பு இருந்ததுன்னா, இந்த நிகழ்வுக்கு ஒவ்வொரு ஊர்களிலையும் அமைதி ஊர்வலம், கண்டன பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம், அந்த மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு மெழுகுத்திரியை வச்சாவது ஒரு அமைப்புகள் இதாட்டு அவங்க செயல்பட்டிருப்பாங்க. அப்படி ஒரு செயல்பாடு இல்லாத சூழ்நிலையிலும் அந்த கட்சியோட 2ஆம் கட்ட தலைவர்கள் தனிச்சு நிற்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி அவங்க மனசுல இருக்கிறதுனாலையும், மேலும் அதில் உள்ளவங்க ஒரு கூட்டணியிலே நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்குங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது இன்னைக்கு வெளிப்படையா அரசியல் அரங்கத்தில் இதை உற்று நோக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலினுக்கும் தெரியுது. அதனால மோடி பிரியங்கா காந்தியை ட்ரீட் பண்ண மாதிரி அவரு ட்ரீட் பண்றாரு. இவங்க தமிழக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளரும் ஆரம்பத்தில் அந்த கூட்டம் வரும்போது நானே இது செட்டப் கூட்டம்னு தான் நினைச்சேன். அதுக்கு பிறகு ஒரு கூட்டத்தில் அதிமுக கொடிய தோளில் போட்டவர் காட்டும்போது செட்டப் தானோ அல்லது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் யார் தப்பு பண்ணுறாங்களோன்னு சந்தேகம் இருந்தது. இப்போ தெளிவாக எல்லாரும் பேசுகிறாங்க. அப்போ அதிமுக கேடர்களும் தாவேக்கா கொடுத்த கடுமையான ஆன்டி டிஎம்கே அதுக்கு அவங்க ஆட்படுறாங்க. ஸோ அது கட்டுப்பாடின்றி தலைமை வெளிப்படையாக சொல்லாமலே இவங்க அதிமுக தான் திமுக எதிர்ப்புன்னு உள்ள வராங்க. 7 நாள் ஆகுது. 7 நாள் ஆகியும் தாவேக்கா தலைமை இதை மறுக்கல.
இது மறுக்காம கொண்டு போறது அதிமுகவுக்கு வீக்னஸ் அல்ல, ஓகே தாவேக்காவுக்கு தான் வீக்னஸ். ஒரு சில இடங்கள்ல மறுக்கிறாங்க. ஒரு நிர்வாகிகள் லோக்கல் பேசியிருக்காங்க, மாவட்ட செயலாளர் ஒருவர் பேசியிருக்கிறாரு. கட்சியினுடைய தலைமையினுடைய ஒப்புதல் இல்லாம இந்த மாதிரியான கூட்டங்களுக்கு போவது, பங்கெடுப்பது, கொடிகளை ஏந்துவது அப்படிங்கிற செயல்களில் ஈடுபட வேண்டாம் அப்படின்னு பேசியிருக்காங்க. அந்த மாவட்டத்தில் உள்ள ஒருத்தர் தான் மறுக்கிறாருன்னு சொன்னா, அந்த கேடர்ஸ் சிவாஜி ரசிகர்கள் மாதிரி எமர்ஜென்சியை எதிர்க்கணும்னும் இல்ல எமர்ஜென்சியை எதிர்க்காண்டான்னும் பிரிகிற மாதிரி தான் அதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இது தலைமை அதை முடிவெடுத்து சொல்லிட்டாங்கன்னா அது கிளியர் ஆயிடும். நீங்க ஆதரவு கொடுங்க சொல்லிட்டாலும் சரி, இல்ல மாற்று கட்சிக்கு போகாண்டான்னு சொன்னாலும் சரி, ஒரு முடிவு எடுக்கணும். சிவாஜி கணேசன் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே சிவாஜி ரசிகர்கள் வேகமானவங்க எமர்ஜென்சி எதிர்த்து தான் நம்ம போகணும்னு எமர்ஜென்சி எதிர்ப்புங்கிற நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. இன்னொரு தரப்பு திமுகவை தான் நம்ம எதிர்க்கணும், இந்திரா காந்தியோட போலான்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சோ தலைமை ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே கேடர்ஸ் ரெண்டு வித முடிவு எடுக்கிறாங்க. விஜய் வந்தால் பாஜகவை கழற்றி விட்டு விடுவார் அப்படின்னு தினகரன் சொல்றாருன்னா, இப்ப அதிமுக அதுக்கு தயாராயிருச்சுன்னு பார்க்கணுமா? ஏன்னா நீங்க கூட்டணி உறுதியா இருக்கு, அவங்க அதைத்தான் தொடர்ந்து இபிஎஸ் வெளிப்படுத்துறாருன்னு சொல்றீங்க. தினகரன் இபிஎஸ்க்கு எதிரான அரசியலை பண்ணிட்டு இருக்கிறாரு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. பட் அவரோட கருத்து எந்த இடத்துக்குள்ள முரண்பாடு ஆகுதுன்னா, பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயே சேர்ந்தா 15 சீட்டு ஜெயித்திருக்காங்கள சூழ்நிலையில சீட்டு தகராறுல கூட்டணி முறிஞ்சவங்க அசம்பிளியில பாஜக வந்திருக்காங்கன்னா அவங்க ஒரு அணி அமைக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருந்தது. 18% வாக்கு கொண்ட பலத்தோடு அண்ணாமலை ஒரு அணி அமைச்சிருந்தாரு. இவங்க ரெண்டாவது பெரிய கட்சியாட்டு ரெண்டாவது பெரிய அணியா இருக்கிறாங்க. அப்போ இந்த அணி கூட நம்ம கம்பைன் பண்ணலன்னா இவங்களுக்கும் நமக்கும் போட்டிங்கிற ஒரு சூழ்நிலையோ அல்லது நாலாவது வந்தவரை அவங்க சிஎம் கேண்டிடேட் அண்ணாமலை முன்னிறுத்ததுக்குள்ள ஒரு வாய்ப்போ வருங்கிற சூழ்நிலை தான் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக்கலா தான் இதுக்குள்ள அவங்க உள்ள வராங்க. சோ இது கம்பல்சன்ல வந்த ஒரு இதை கலத்தி விடுவாருன்னு ஈஸியா சொல்ல முடியாது. அதற்காக கூட்டணி 99% உறுதின்னு தான் என்னால சொல்ல முடியும். சீட் ஷேரிங்கிறது அங்கேயும் ஒரு பிரச்சனையா இருக்குங்கிறத நான் பார்க்கிறேன். ஓகே, முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். திரு சுப்ரத்னம், இங்க விஜயை முதலமைச்சராக்குவதற்காகவா திரு எடப்பாடி பழனிசாமி பரப்புரை பயணம் மேற்கொள்கிறார், அதிமுக அதற்கான வேலைகளை செய்கிறது. அதே நேரத்தில் இங்கே திரு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராகவா விஜய் கட்சி ஆரம்பித்தார், அவர் கூட்டணிக்கு வருவார். ஏன்னா அவரும் ஒரு பக்கம் பிரைமரி ஃபோர்ஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்கிற விமர்சனத்தை தினகரன் முன்வைக்கிறார். ஆனால் இந்த தாவேக்கா அதிமுக கூட்டணி அப்படிங்கிற இந்த செய்தியே அதிமுக தான் பரப்புகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திரு திருமாவளவன் முன்வைக்கிறார். ரெண்டு பேருடைய கருத்தையும் எப்படி பார்க்கிறீங்க? இல்லை, அதில் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது, உங்கள் தலைப்பில் தேர்தல் நேரத்து வெற்றிக்காக மட்டும்தான் கூட்டணினா அப்போ தேர்தல் முடிஞ்சுன்னா கழட்டி விட்டுருவாரா? ஏற்கனவே கடந்த கால செயல்பாடுகளில் வைத்து பார்க்கிற பொழுது திரு இபிஎஸ் அவர்கள் நம்பகத்தன்மை அற்றவர் என்பது பரவலாக பேசப்படக்கூடிய செய்தி. காரணம், அவருக்கு தேவையான சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியுடன் கூட்டணி வைத்துக்கொண்டு அந்த தேர்தல் முடிந்தவுடன் அவர் எக்காரணம் there was no concrete reasons for EPS to leave out of the alliance. அதாவது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய காரணங்கள் எதுவும் இல்லாமல் பாரதிய ஜனதா கூட்டணி அவர்களுக்கு தேவையான நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் அவர் கூட்டணியை விட்டு அப்ரப்டா வெளியேறிய நிகழ்வில் இருந்து நிச்சயமாக ஒரு நம்பகத்தன்மை அற்றவர் என்பது அங்கே இருந்து தொடங்குகிறது. சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை அரசியல் பார்க்க கூடாது. அதை எப்படி அரசியல் பார்க்க முடியும்?